மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்க எவ்வளவு மீன் எடுத்துட்டு வராங்களோ நம்ம அதை அள்ளிட்டு போறோம். போய் வீட்டுல வச்சு தவா ஃப்ரை பண்ண போறோம். பட்டை வயல்ல ஃப்ரெஷ்ஷா நாங்க மீன் பிடிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவோம். மணி கார் எங்க வேணாலும் ஆமா, ஆனால் பார்க்க போறோம். நாங்க போறோம். ஹாய் சொல்லிட்டு போங்க யாராச்சும். இப்போ சக்கையா இருக்குல்ல. எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா. கல் முள் கரடு முரடு. யாரெல்லாம் இப்படி தீபாவளி கிடைக்கும். யாரெல்லாம் இப்படி வந்து அமைக்கி விளையாடுவீங்க சொல்லுங்க. நீங்க வந்து அடிச்சு விலை பேசி அக்கா வந்து எப்படி அடிச்சு பிடிச்சி விலை பேச போறாங்கன்னு பாக்குறோம். இப்போ சரி புட்டுட்டா போனீங்க ராஜா ராஜா இது மாதிரி சொல்லி இது வந்து தான் இந்த மாதிரி மீன்லாம் பெருமீன் இதெல்லாம் இருக்கும்போது நிறைய இருக்குங்க. லட்சக்கணக்கில் இருக்கும். 5 வருஷம் நிறைய இருக்கும். ஓகே ஓகே. இப்போ இந்த மீன்லாம் அழிஞ்சு போயிருது, கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஆத்துல வந்து நேச்சரா வர மீன் வந்து வளர்ப்பு மீன். கோடிக்கணக்கான மீன் எல்லாம் செத்து போச்சுங்க. அதில் 1 கிலோ 2 கிலோ சைஸ்ல மீன் செத்து போச்சுங்க. இது வந்து சிலேபி மீனுங்க. இதே சாவாது. இந்த மீன் அதிகமாக சாவாது. இதே வந்து எல்லாம் இந்த மீன் தண்ணி பட்டதுனால நல்லா கீழே மேலே எல்லாம் இறங்கி போச்சு. இதுமா பாய் செத்து போச்சு, கம்மியாக தான் இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு 3-4 மணி நேரமா பிடிச்சி இந்த மீன் தான் கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா, இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு. ஒரு 5 கிலோ வருங்க. ஓகே. மீன் உயிரோடு இருக்கும்போது இது என்ன மீன் இது? இது என்ன பெட்டர் மாசா? பெட்டர் மாஸ் ரைட் இல்லைங்க, கறி மீன். அதெல்லாம் நிறைய தண்ணி வந்ததுனால எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. ஓகே. இந்த கசப்பு தண்ணி வந்ததுனால மீன் சாப்பிட்டீங்கன்னா கறி குழம்பு மாதிரி நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே. இந்த மீன் சாப்பிட்டா குழந்தைங்க சாப்பிடலாம். நாங்களும் குழந்தைங்க தான். எஸ் 3 வாட்டி வந்து. ஓகே. இதெல்லாம் பார்த்தா கம்மியாக சாப்பிட்ற மாதிரியா இருக்குது. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? கரெக்ட். க்ளீன் மட்டும் பண்ணி கொடுங்க. அதான் அவர் மூஞ்ச பார்த்தா தெரியுது, பசியோடு இருக்காரு. ஞானமும் இல்லை இதுவும் இல்லை, பசியில் இருக்காரு. ஆமாம். உசுறு முக்கியம், உசுறு முக்கியம். கண்டென்ட் வேணும். பரிசல் பயணம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நம்ம ரொம்ப நாளா இங்க இருக்கோம், சரி கூட்டிட்டு போக மாட்டோம். அதுதான் என்ன மாதிரி ஒரு ஆள் வரணுங்கிறது. நான் கேட்கலானே நினைச்சேன், நிஜமா. ஆனா நான் கேட்டல. ஹாய் ஷாட் தட்டி. ஜாலியா இருக்கு மக்களே, ஜாலியா இருக்கு. யார் வந்து பரிசல் துறைக்கு வந்தாலும் இந்த அண்ணாட்ட வந்து மீன் வாங்கிக்கோங்க. எப்படி இறங்கி போறீங்க பாருங்க. அப்படி பரிசல் வச்சு தள்ளிடுங்க. ஃபோனு பர்ஸு. தேங்க்ஸ்ங்கண்ணா. நாங்க வாங்கின இதெல்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்களா? அவ்வளோதான், எல்லாமே போட்டுடலாம். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க, இவ்வளோ போராடிட்டு இருக்கிறேன். என்னது மீனை பார்த்து பட்டர் மசாலா. இதெல்லாம் டிசைனே போயிடுச்சு, அழகா இருந்துச்சு. ஓகே அண்ணா, என்ன ஃபேஸ் மட்டும் கவர் பண்ணிருங்க. வாயிலெல்லாம்
போடுங்க. கையில போட மீனை கொஞ்சம் இலையில வைக்கிறதுக்கா மசாலா தைக்கிறதுக்கா? உப்பு நிறைய இருக்கு, கண்டிப்பா வச்சிரும். வைக்கும் வைக்கும். இல்ல இல்ல இங்கே இது பந்தல் போட்டுருந்தாங்கல்ல பக்கத்தில். எல்லாமே வந்து மிக்சிங் மீன் நமக்கு சூப்பரா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். வெந்தயம், மிளகு கொஞ்சம், இது வந்து கொத்தமல்லி, ஜீரகம், இது எல்லாத்தையும் லைட்டா ரோஸ்ட் பண்ணி நம்ம நல்லா ட்ரையா பவுடரா அரைச்சிட்டு வந்துடுறேன். நானே சொல்லிடுவேன். இடியா குறுக்கல போட்டேன். ஓகே காய்ஸ், இப்போ ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வரமிளகாவை நம்ம விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த தோல் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து சொரண்டு இஞ்சியை சொரண்டு கரெக்ட். டீ ரெடியா? ரெடி ரெடி. அன்னி ஸ்பெஷல் மசாலா டீ மணக்க ஏலக்காய், இஞ்சி அனைத்தும் போட்டது. அதிமதுரம், அஸ்வகந்தா அனைத்தும் போட்டது. எங்க வீட்டு கோழி போட்ட முட்டை ரெக்கார்டே ஆகுது. ஓகே கைஸ், மிளகா பார்த்தீங்கன்னா விதையெல்லாம் நீக்கி நம்ம வந்து க்ளீனாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஊற வச்சு மசாலுக்கு வந்து அரைச்சிக்கலாம். ஸோ விதையோடு இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டன். பாருங்க கைஸ், 2 பேர் வந்து பரபரப்பாக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சிடுச்சு. அடுத்து நாங்க ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கி வந்து அப்படியே ஃபுல்லா சுத்தம் பண்ணி நல்லா தவாவில வச்சு அப்படி முறுன்னு லெமன் புளிஞ்சு இந்த வெங்காயத்தோட போட்டு தேவையான அளவு போடுறோம். நம்ம வரமிளகாவே அப்படி ஃபைனா அரைச்சது ஊத்துறோம். ஒரு அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு காரம் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. மிளகு, வெந்தயம், கொத்தமல்லி 3 நல்லா அரைச்சி இல்ல வறுத்த ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்குது. புளிஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலக்கிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவை பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து வச்சுட்டோம். ஸோ இதை வந்து நம்ம மீனுக்கு தடவிக்கலாம். அப்படியே பாருங்க, அப்படி இங்க பாருங்க, அப்படியே நாம அப்படியே எடுத்து என்னப்பா மீன் கை வர மாட்டேங்குது, எட்டமாட்டுக்கு இது கொடுக்க பாடுங்க எடுந்தாங்க போடுறதுக்கே பயப்படுது. அப்படி நம்ம அப்படியே ஃபுல்லா அப்படியே இப்படி மசாலா ஃபுல்லா தடவி அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி மசாலா தடவிக்கலாம். அடுத்தது பொரிச்சுக்கலாம். பேசுங்கடி, பேசுறதுக்கு வந்து தெரியும். இறங்கிட்டாங்க. சிங்க காலத்துல இறங்கிருச்சு. அசிங்கப்பட போகுது. அந்த சைன் அந்த கருவேப்பிலை தலையை அலசிட்டு வச்சு கருவேப்பிலை எங்க அது அந்த மருதாணி பக்கத்துலயே தான் இருந்து. போதும் இல்லைன்னா ஜெர்சியோட மீன் இது அதெல்லாம் தூக்கி போட்டு கருவேப்பிலை எனக்கு பச்சையா இருக்கும். அப்படியே நல்ல லெமனை புளிஞ்சு விட்டு பெரிய மீன் எனக்கு தான் வந்துச்சு. நல்லா வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சுருக்கிறோம். அதனால நல்லா இருக்கும்.
ஒவ்வொருத்தங்களும் பக்கத்துல லோக்கல்ல ஆறுலயோ குளத்துலயோ ஏரியிலயோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மீன் உயிரோட கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு சொல்றதுக்கு வாக்கள் இல்ல, எனக்கு மீன்ல தான் குறியா இருக்கிறோம். எங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா.